வணக்கம். நான் பார்க்க போகிறது உளுந்து பால். உளுந்து பாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். உளுந்து, நாட்டு சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய், பால். இப்போ நம்ம 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கோம். 1/4 கப் உளுந்துக்கு 4 பேர் 5 பேர் குடிக்கலாம், அவ்வளோ கஞ்சி வரும். ஸோ இந்த உளுந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து வாஷ் பண்ணியாச்சு. இதில் 1/4 கப் உளுந்துக்கு 2 கப்பு தண்ணி, எந்த கப்பில் நடந்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். நம்ம குக்கரில் இப்போ 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டாச்சு. இந்த குக்கரில் வரக்கூடிய தண்ணியும் உளுந்தினை பிரிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த உளுந்து என்ன கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப குழையக்கூடாது. இந்த பாதத்தில் வெந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மசிக்கும் போதே மசிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த உளுந்து தனியாகவும் தண்ணி தேய்ச்சி வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா சூடாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை எடுத்து கரைச்சிக்கலாம். அது 1/4 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கரைஞ்சிரும். கரைஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த உளுந்து அரைச்சிக்குவோம். இந்த அரைச்ச உளுந்தில் நம்ம எடுத்து வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக கட்டி விடுற மாதிரி இருக்கும். நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிலாம் கரைஞ்சிரும். இப்போது நீங்கள் அதை கரைச்ச உளுந்தில் நம்ம நாட்டு சர்க்கரை வச்சுருக்கோங்களா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஃபில்டரில் வச்சு வடிகட்டிங்கன்னா மேலே லைட்டாக மிதக்கும். அதை நீங்கள் கையிலே மசிச்சிக்கலாம். இப்போ இது நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஹீட் பண்ண மட்டும் போதும். அதில் சுக்கு, ஏலக்காய் தட்டி வச்சதை போட்டுக்கோங்க. இந்த லைட்டாக ஹீட் ஆன உடனே அதில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலை, ஆற வச்ச பாலை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுங்கள், கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் அது ஆவி பறக்க வந்தால் போதும், குடிக்க நல்லாயிருக்கும். இந்த உளுந்து பாலுங்கிறது எலும்புக்கும் நம்ம குடலுக்கும் நன்மை அளிக்கக்கூடியது. இந்த உளுந்து பால் சின்னவங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இது குடிச்சிங்கன்னா உங்கள் நாள் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். இந்த உளுந்து பால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.